வேண்டும். நீங்க எப்படி இந்த இடத்துக்கு உனக்கு மன நிம்மதி சரியில்லையா? யாரால எதனால உனக்கு மன நிம்மதி சரியில்லை? இந்நாட்டு மன்னவர் முப்பெரு விழாவை நடத்த வேண்டும் என்று கூறினார். ஆமா, கஜானாவில் பணமில்லை. ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, கோழிக்கு வரி, குஞ்சிக்கு வரி, குடிக்கும் தண்ணீருக்கு வரிபட்டால் முப்பெரு விழாவை சிறப்பாக நடத்தலாம் என்று நான் கூறினேன். இந்நாட்டு இளவரசனுடைய மைத்திரன் என்ன வருதான் தெரியுமா? எங்கிருந்த ஓடி வந்தவர் வாழ வழி இல்லாமல், உண்ண உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல், படுக்க பாயில்லாமல் கலப்பு திருமணத்துக்கு பிறந்த கைது இலக்கணமாக, ஏளனமாக, கிண்டலாக, கேலியாக பேசிவிட்டார். அது மட்டுமில்லை, அவன் விட்ட செருப்பை நான் எடுத்து வைக்க வேண்டும். மனநிலை சரியில்லாமல் மலர் சுவலிக்கு வேண்டிய வந்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்னுடைய மைத்துனர் சின்னம் சிறுவர் உன்னிடத்துல தெரியாத முறையில் தவறான முறையில் நடந்திருந்தாலும் அவருக்காக நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். மன்னித்து விடுங்க தளபதி. தளபதியாரே, உனக்கு மன நிம்மதி சரியில்லைன்னு சொல்றேன். அந்த மன நிம்மதிக்கு மருந்தாக வரலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? புரியல. உன்னை நான் எப்போது இந்த மலர்வனத்துல பார்த்தேன்னு அப்பவே என் மனதை உனக்கு நான் பறிகொடுத்து விட்டேன். நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும் நம்ம இருவரை காலம் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம். நான் சரி என்று சொல்லிவிட்டால் மன்னருக்கு தெரிந்தால் இந்த சிரமானது சிங்கார கோட்டையின் வாயற்படியிலே தொங்கும். தளபதியாரே, என்னுடைய கணவர் என்னை 2ஆம் தர தொட்டு தாலி கட்டுறத தவிர ஆனா இதுவரையிலும் என் பெட்ரூம் பக்கம் கூட வந்தது கிடையாது. அரண்மனையில என்ன வேலைக்காரியா கொண்டு வந்து வச்சுங்கிறாரு. அதனால தான் உனக்கு அழகு பார்த்த உடனே என் மனசு நான் பறிகொடுத்துன்னு சொல்லுவேன். மன்னர் இது வரையில் பெட்ரூம் பக்கம் கூட போலாமே. என்ன யோசிக்கிறீங்க? வெட்டிடுவோம். வெற்றத்தான் என் பழக்கம். வெட்டிடுறேன். ஒண்ணு இல்ல, இந்த விஷயம் மன்னருக்கு தெரிந்தால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று எனக்கு கொஞ்சம் இந்நாட்டு மகன் நான் சொல்றேன். மன்னருக்கு ஏங்க பயப்படுறீங்க? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க பயப்படக்கூடாது. ஆமாங்க, நீ இருக்கிற வரைக்கும் பயமுதாங்க. நான் எப்பயுமே பயப்படுத்தல. அப்படி ஆனால் ஒன்று, எந்த துன்பங்கள் எது வந்தாலும் சத்தியமாக காப்பாற்றுகிறேன் என்று கரத்திலே எனக்கு ஒரு சத்தியம் செய்தால் எனக்கு நம்பிக்கை பிறக்கும். சத்தியம் செய்தால் தான் உனக்கு நம்பிக்கையா? சத்தியம் இல்லாத இதை பாருங்க, நிச்சயமா உன்னை நான் காப்பாத்துவேங்க. அப்படி ஆமாங்க. அப்படியே ஆகட்டும். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டுமா? என்ன சொல்ல போறேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறுத்துட்டீங்க. தளபதியாரே, ஒரு பெண்ணால் ஆவது எதுவும் கிடையாது. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் எண்ணால். நீங்க முதல்ல விரலை காட்டுங்க. அந்த அம்மா உரலே நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கோடு போடுங்க. நான் இங்க இருந்து ஆரணி வரைக்கும் நான் பைபாஸ் ரோடே போட்டு முடிக்கிறேன். நீங்க புள்ளி வைங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த இடத்துல நான் கோலமே போட்டு முடிக்கிறேன். எதுக்கு கவலைப்படாது. ஐ லவ் யூ.
நீங்க 2 பேரும். இப்பதான் அவனுக்கு கிளம்புது பாரு. அதை ஏத்துறாதா? யாரும் கிடையாது நீ பாருங்க. உன்னை பார்க்கும் போதெல்லாம் தெரிகிறது. என்னங்க நம்ம வந்து வெகு நேரம் ஆயிடுச்சு. நாளை சந்திக்கலாம் போறோம். எப்ப வந்த? ஆரம்பத்துல வந்துட்டேன். எதுக்கு வந்த? நீ எப்போ உள்ள விட்டு அப்ப வந்துட்டேன். என்ன தொப்புள்ள விட்ட பாரு. ஐயோ, என்ன செய்யற? வீடியோ எடுத்துக்கிறா? வீடியோ எடுத்து என்ன செய்யற? மண்ணை எடுத்தாங்க போறோம். மண்ணலாம், மண்ணலாம். ஐயா, இந்த வீடியோ கேஸ்ட மண்ணை எடுத்து கொடுப்பாரு. ஆமா. மண்ணை எடுத்து கொடுத்தா என்ன கொடுப்பாரு? பொன் பொருள் கொடுப்பாரு. பொன் பொருள் கொடுப்பாரு. ஆமா. சரி, இது என்னது இது? தான் மாப்பிள்ள இது. நான் எடுத்து கட்டிக்கலாம். குளிர் கடமா இருக்கும். அட பீடையா. ஒரே நாத்தடிக்கிற கரமாந்திரம். எங்க ஆயாவதியா? கையில வச்சுக்கிற 4 மணி சாமருக்கு போச்சு இந்த சாகியா. இட்லி துணிடா. மாப்பிள்ளா, கடிக்கிற. குளிர் கடமா இருக்கும். பீடையா. அவரு கொடுக்காத. உனக்கு தேவை. கம்பெனி ஓனர் சிவாகேத்து மேல மாட்டி விட்டுரு. இந்த சிவாவோட பையன் வீட்டு கொடுத்துரு. வச்சுக்காரப்பா. அவ்வளவுதான் வேணாம். நீ மாட்டிக்கோ. யாரு? நானு. நீ மாட்டிக்கு பொந்து. யாரு? யாரு நீங்க கேளுங்க. ஐயா, சன்மானத்தை நான் தரேன். நான் தரேன். எவ்வளவு அடியா வைக்கலாம். வாயை திறக்காதே. எப்பட வந்த நீ? எங்கம்மா போனேன்? இங்கேதான் போனேன். உன் ஆரம்பத்துல வந்துட்டு என்னடா அது கையில் வச்சிருக்கிற இது? நீ தலைவர கல்ல பண்ணிப்பாரு. ஆமா. இதுல போட்டோவும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த போட்டோ வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற நீ? இந்த போட்டோ பிரிண்ட் பண்ணி நேரா பாத்ரூம்ல எடுத்து ஓட்ட போறேன். எதுக்காக ஓட்ட போற? நாட்டு மக்கள்ல காலையில எங்க போவாங்க? காலை கடன் முடிக்கிறதுக்காக பாத்ரூமுக்கு போவாங்க. பாத்ரூம் போவாங்கல்ல? ஆமா. உன் போட்டோ தளபதி போட்டோ பார்த்துட்டு இந்த நாட்டு மகாராணி செய்யக்கூடிய செயலா இது அப்படின்னு உன் மூஞ்சில காரி தூக்கி போகும். இது உனக்கு தேவையா? இந்த வீடியோ எடுத்து வாட்டு சப்புல விட்டு ஏய் வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்ற பாவி. இப்ப போறேன். இது ரெண்டு தெரியுமே நாட்டு மன்னர்கிட்ட காமிச்சாங்க. அண்டி இது ரெண்டு யாருக்கு தெரியக்கூடாது? நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது, மன்னருக்கு தெரியக்கூடாது. இந்த வீடியோவை இந்த போட்டோவை இப்படியே மூடி மறைக்கணும். உனக்கு என்ன வேணும் சொல்ற? எனக்கு என்ன தெரியுமா என்ன வேணும்? வேணும்? தளபதியாரே நீ கவுன்சப்பா. ஆமா. அதை விட டபுள் மடங்கு உங்க அம்மா நீ என்ன கவுன்சி. அப்ப
நான் வீடியோ போட்டோ யாருக்கணும் காமிக்க மாட்டேன். கேவலம் ஒரு காவல் கரு பையனி. ஆ. நான் ஒரு நாட்டுக்கு மகாராணி. ஏய், நான் ஒரு இந்த நாட்டுக்கு மகாராணியா இருந்த அது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்ப நீ தளபதியார கள்ள தொடர்பு பண்ணீங்களோ இப்ப நீ தேவடியா நீ யாரோட கட்சியில உங்களை ஒரு அடி அடிச்சாலும் உங்க போட அடிக்க மட்டும் வாடா இங்க. அடிக்கவே கூடாது. அன்பே, இது யாருக்கு தெரியுமா இப்படியே மூடி மறைச்சா? ஆமா, கவனிக்கணும். உன்னை நான் கவனிக்கணும். சீக்கிரம் போ. என்னடா அதுக்குள்ள அவசரப்படுற? ஊனா அப்படின்னா தூணா? அடச்சி வாய மூடிட்டு இரு. என்னடா எடுத்ததுமே காதல் வந்துரும். ஐயோ, இருடா அவசரப்படாதே. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அப்பதான் காதல் வரும். எங்க புரிஞ்சுக்கிறேன் அப்படி இருக்கும்போது அப்பதான் காதல் வரும். அதுக்குள்ள அவசரப்படாதடா. அன்பே, உன்னை கவனிக்கணும். ஏய், இருடா. இப்பதான் சொன்ன அவசரப்படாதே. உன்னை கவனிக்காம வேற யாரை கவனிக்க போறேன்? கை வைக்காத, கவனி பார்த்தா தூங்குடா. ஏன்டா அவசரப்படுற? இல்ல அடிக்கிற குட்டி கை வைக்காத, உண்டு தூங்கு. நான் மணி ஆகட்டும். ஏன் பேர் நான் கையை வச்சு யாருக்கு நான் சொல்லிக்கிறேன்? தம்பி எனக்கு ஒருத்தங்கிறான். அப்படியா? பரவாயில்லையே. அன்பே, உன்னை கவனிக்காம வேற யாரை கவனிக்க போறேன்? மணி 3 மணி ஆகட்டும். 3 மணியா? 3 மணிக்கு நிச்சயமா உன்னை நான் பின்னாடி கவனிக்கிறேன். மனிதன் கண்ட ஓடுகிறான். எலும்பும் சதையும் இறுக்கி கட்டிய கூடுக கூடுவிட்டு ஆவி போனான். நாளை கூட சோழ நாட்டு ஆளக்கூடிய மன்னருக்கு தங்கையாது குணமதியே நம்மளோட சிறு சிற்படம் வந்து தெரியாது. நான் கண்டு எந்த ஒரு குறை தெரியாமல் சிறு சிற்படம் ஆட்சி செய்து வருகின்றார். சென்று பட்ட படிப்பினை விட்டுவிட்டு இன்று தாயக பலத்தாக வீடு வந்திருக்கிறாங்க.